நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இந்த பதிவுல பார்க்க போறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன்னா தனுசு அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே மனசு அப்படின்றது உடையிற மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ஏன்னா 4ஆம் வீடு அப்படின்றது தான் சுகத்தை கொடுக்கக்கூடிய வீடு. 5ல் சூரியன் போய் வேற உட்கார்ந்துட்டு இருக்காரு அண்ட் 6ல் குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதனுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னமோ மனசு தெளிவே இல்லாமல் இருக்கும். எப்பயுமே மனம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா எதையும் ஜெயிக்க முடியும். அந்த மனசு அப்படின்றது போச்சுன்னா மைண்ட் கவர்ன்ஸ் பாடி, மைண்ட் கவர்ன்ஸ் எவ்ரிதிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, மனசு சரியில்லாம ஒரு சாதம் வச்சா கூட அந்த சாதம் நல்லா வரது இல்லையா? அந்த அளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மனசு ஏதோ பண்ணுது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் அண்ட் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தாய் தானே ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு தாயிட்ட பகிர்ந்துக்கும் போது கூட அவங்களுடைய சப்போர்ட் கூட கிடைக்காத ஒரு மனோநிலை. அதனால உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கும் போமா அப்படின்னு சொல்லி நீங்க வெறுத்து இருக்கிறதுக்கும், யார்கிட்டடா சொல்றது அப்படின்னு தெரியாம புரியாம இருக்கிறதுக்கும், எது எடுத்தாலுமே காலதாமதம் ஆகிறதுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மாற்றம் மாற்றம் மாற்றம், முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம்ல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. சரி, ஒவ்வொரு ஃபீல்டா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தடவை 2 சந்திராஷ்டமம் வருது தனுசு ராசி அன்பர்களே. கடைசியில் அது எப்பப்போன்றது டைமோட உங்களுக்கு சொல்றேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சந்திரன் அப்படின்றது தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சந்திரன் உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு வரார். அப்ப சந்திரன் செவ்வாயோட இருந்தாலும் அங்க சந்திரமங்கல யோகமா அல்லது அந்த செவ்வாய் நீச்சம் பெறதுனால ஏதாவது பிரச்சனையா அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். ஸோ அந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய 5ஆம் அதிபதியும் அவர் தான், உங்களுடைய 12ஆம் அதிபதியும் அவர் தான். அவர் 8ல் பவர் எழுந்து இருக்கார் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இனி ஒவ்வொரு செக்டாரும் கிளியர் கட்டா சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி, குரு அப்படின்றவர் பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான முன்னேற்றம் அனைத்து விஷயத்திலையும் வரும். பொதுவாகவே தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு கரெக்டான ஒரு வழிகாட்டுபவர், கரெக்டான ஒரு டீச்சர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் சூப்பரா எடுத்துட்டு போவாங்க. அவங்க நியாயத்தின் அடிப்படையில் வாழக்கூடியவங்க. அந்த நியாயம் அப்படின்றது கரெக்டான குரு வடிவில் கிடைச்சிச்சுன்னா அவங்க ஜெயிப்பாங்க. அவங்களுடைய ராசிநாதனே குரு. அவர் 7ஆம் வீட்டில் அதுவும் புதனோட வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது ஃபண்டாஸ்டிக்கா எது எந்த பிரச்சனை எப்படியாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல நீங்க ஜெயிச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு பாசிட்டிவா போவீங்க. யாரெல்லாம் இப்ப 10th 12th எழுதியிருக்கீங்களோ, அதாவது காலேஜ் முடிச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போகணும், பிஜி பண்றீங்க, யூஜிலிருந்து நீங்க பிஜி தென் பிஹெச்டி, என்ன சேலஞ்சிங் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னாலுமே இப்ப வெற்றி உறுதி. கரெக்டான சாய்ஸஸ் நீங்க எடுப்பீங்க. மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க முடிவெடுக்கும் போது அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மே 18க்கு பிறகு ஒய் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 அப்படின்னு வரும்போது ராகு உங்களுடைய 3ஆம் வீட்டுக்கு வர்றார். அப்ப ராகு 3ஆம் வீட்டுக்கு வரதெல்லாம் யோகம் யோகம் யோகம். அதாவது இந்த காலேஜ் சரியில்லை அப்படின்னு நினைச்சு அங்கதான் உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் அங்க போனதுனால தான் நீங்க ஷைன் பண்ணீங்க. இவ்வளோ பெரிய லிங்க் கிடைச்சது, சூப்பர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது, எதுக்கானாலும் காலம் புறம் உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய நட்பு கிடைச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ தானாவே பாசிட்டிவான ட்ராக்குக்கு உங்களை இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. இதுல ஒரு விஷயம் நீங்க கேட்கலாம், மேடம் சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருக்காரு, சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையை உங்களையே பார்க்கிறாரு, அப்ப எப்படித்தான் நல்லது நடக்கும் அப்படின்னா, இதுதான் ஒரு ஸ்மார்ட்டான கொஸ்டின். என்ன அப்படின்னா, நிறைய கன்ஃபியூஷன் வரும். உதாரணத்துக்கு நீங்க இப்போ படிச்சு முடிச்சு எந்த ஃபீல்டுக்கு போகிறது, எந்த காலேஜ் போகிறது, எது கரெக்டு, அதுக்கு எவ்வளோ ஃபீஸு, நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கலாமா ஹாஸ்டல்லேருந்து படிக்கலாமா அப்படின்னு பல விஷயங்கள் நீங்கள் கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கன்ஃபியூஷன் ஒரு லெவல் இல்லை, நிறைய வரும். ஆனால் ஃபைனலாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களை சூப்பராக எடுக்க வச்சே தீருவார். அதில் ஆட்டோமேட்டிக்காக அப்லிஃப்ட்மெண்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால கன்ஃபியூஷன்றது இருக்கும் இருக்கும் இருக்கும்ன்றது தான் எந்த ஃபீல்டு, எந்த வயோதிகராக இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பா வரும்ன்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா ஜெயிச்சே தீருவீங்க அப்படின்றது வச்சுக்கோங்க. சரி, திருமணம் அப்படின்ற ஒரு செக்டார் வரும்போது
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிவே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொல்றது வந்து 14, 18ன்னு வச்சுக்கோங்க. 20ஆம் தேதிக்கு அப்புறம் நாங்க பதில் சொல்றோம் அப்படின்றதான் கரெக்டான ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டு குரு வரும்போது கண்டிப்பா சூப்பரான லைஃப் பார்ட்னர் அமைச்சு கொடுப்பார். அது மட்டும் இல்லாம இப்ப கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிருந்தது அப்படின்னாலும் இப்ப எங்கிருந்தோ உங்களையே விரும்பி உங்களையே ரசிச்சு உங்களையே சூப்பரா வாழ்க்கை நடத்துறதுக்கு உண்டான லைஃப் பார்ட்னர் கண்டிப்பா வருவார். ஏன்னா உங்களுடைய 11ஆம் வீட்டையும் வந்து குரு பகவான் பார்க்கிறார். சோ அது சுகத்தின் அடிப்படையில கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அது சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரனும் உச்சம் பெற்று இந்த மாசம் முழுக்க இருக்காரு. சோ நிறைய உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் நீங்க போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அந்த தொழில் அபிவிருத்தி, அதனால நிறைய பொருளாதார முன்னேற்றம், எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு 5 வருஷம் கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டு உங்களுக்கு ரொம்ப ஹை லெவல் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஆனா எதுல எச்சரிக்கையா இருக்கணும்? இப்போ உங்களுக்கு ஃபாரின் சான்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா அதுல எல்லாம் ஊர்ஜிதமா கிடைச்சு தென் தான் நீங்க இந்த வேலையை விடணுமே ஒழிய நீங்க டக்கு டக்குன்னு மட்டும் எதுவுமே பாத்திர வேண்டாம். அந்த இடத்துல எல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் போகக்கூடிய அமைப்பு ரொம்ப 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 நல்லா இருக்கு, விளையாட்டே கிடையாது. அண்ட் மேலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லும் போது சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க அதையும் நீங்க வந்து கையில் எடுத்து நீங்க ப்ரொசீட் பண்ணலாம், பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பட் ஹெல்த் பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ்ல உங்களுடைய மென்சுரல் சிஸ்டத்துல ப்ராப்ளம் வர்றதுக்கு, நிறைய லேடிஸ்னா பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கெல்லாம் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. சுகம் கெட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போ ஒரு மாற்று மருந்துனால, மாற்று டாக்டர்னால, இல்ல அதே டாக்டர் வேற மருந்து கொடுக்கறதுனால, அல்லது யாரோ வந்து உங்களுக்கு வீட்டு வைத்தியம் சொல்றதுனால கூட நிறைய விஷயங்கள் நீங்க ஜெயிக்கலாம். பட் இந்த இடத்துல கன்ஃபியூஷன், இது சாப்பிட்டா சரியாகுமா, இத்தனை நாள் கேட்கலையே அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையை கடைப்பிடிச்சு 20ஆம் தேதிக்கு மேல நீங்க வந்து முடிவெடுக்கும் போது நிறைய விஷயங்கள் சக்சஸ் ரேட்டிங் சூப்பரா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா குழப்பங்கள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டா வரும். ஸோ அந்த குழப்பம் வரும்போது அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்க பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் போறது தான் குட் டே ஒழிய எடுத்த உடனே மெகா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சனி கிரகம் அங்கத்தான் 4ஆம் வீட்டுல தான் சுகஸ்தானத்துல தான் இருக்கார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா புதனுமே இந்த தடவை 2 தடவை டிரான்சிட் ஆறாரு. ஒன்னு வந்து உங்களுக்கு 6ஆம் தேதியும் மற்றது 23ஆம் தேதியும் அவருக்கு வந்து டிரான்சிட் ஆறாரு. உங்களுடைய தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போதே பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் தானே. புதன் வந்து உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதியும் தான். ஸோ நீங்களும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் சேர்ந்து பண்றது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து சேர்ந்து பண்றது, அல்லது புது இன்வெஸ்டர்ஸ் வந்து சேர்ந்து பண்றது அப்படின் போதெல்லாம் ஐ வில் சே ரைட் அ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அதில் இருக்கக்கூடிய டிமெரிட்ஸை முதல்ல எழுதுங்க. அது எந்த அளவு பாசிபிள் டு கன்வெர்ட் இன்டு மெரிட்ஸ்ன்றது பாருங்க. தென் நீங்க ப்ரொசீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ரேட்டிங் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அண்ட் மேலும் குருனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆன்மீகத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை. தனுசு ராசி, தனுசு லக்னம் அப்படின்னாலே உணர்வே ஆன்மீகமா இருக்கும். ஸோ இந்த கோயில் அந்த கோயிலும் போறது இல்லை. உங்களுடைய நினைவாற்றல், உங்களுடைய ஆன்மீகத்தன்மை, அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, மனதார பிரார்த்தனை அப்படின்றதே உங்களுக்கு பெரிய சக்சஸ்ஃபுல்லா உங்களை கூட்டிட்டு போயிடும். ஸோ இட் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி குட். 2 சந்திராஷ்டமம்னு சொன்னேன், அது மட்டும் நான் எப்போன்றது சொல்றேன், ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3ஆம் தேதி சந்திராஷ்டமம் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 3ஆம் தேதி 6:37 காலையில இருந்து உங்களுக்கு 5ஆம் தேதி 2 மணி மத்தியானம் வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி 28ஆம் தேதி 30ஆம் தேதி சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சு ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 30ஆம் தேதி ஆரம்பிக்கிற சந்திராஷ்டமம் 3:42 மதியத்திலிருந்து 1ஆம் தேதி 9:36 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. ஸோ அந்த 2 காலகட்டத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஜெயிக்கலாம். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.